வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் தலை சிறந்த தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க. யாரெல்லாம் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணாங்களோ எல்லா மாணவர்களுக்குமே ரேங்க் வந்திருக்கும். ஆல் இந்தியா ரேங்க்கு, தமிழ்நாடு ரேங்க்கு, தஞ்சாவூர், திருச்சிக்குன்னு மொத்தமாக 4 வகையான ரேங்க் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கான தேதிகள் ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4 4 ரவுண்டுக்கான தேதிகளும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்கிறது 1984 ஆரம்பிச்சிருக்காங்க. 41 வருஷம் பழமையான ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சேம் டைம் NIRF ரேங்கிங்ல ஓவரால் NIRF ரேங்கிங்ல 47வது இடத்துலையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 28வது இடத்துலையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 38வது இடத்துலையும் இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் இடம் பிடிச்சிருக்கு. இப்போ நமக்கு இங்க எப்படி சார் இன்ஜினியரிங் சீட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதான் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி, தஞ்சாவூரை சேர்ந்த அந்த மாவட்ட மக்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் கொடுக்கப்படுது. அதன் பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 40% இடங்கள் கொடுக்கப்படுது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்படுது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கப்படுது. இது மாதிரி தான் சீட்டு அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்டு 1 சீட் அலாட் ஆயிருக்கும். சில பேருக்கு அலாட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே ரவுண்டு 2 அலாட்மெண்ட்டுக்கு ஜூன் 24ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. அப்போ கூட உங்களுக்கு சீட் அலாட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்டு 3 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூன் 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. அப்போ கூட உங்களுக்கு சீட் அலாட் ஆகலாம். அப்படியும் இல்லைன்னா ரவுண்டு 4 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூலை 6ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. அப்போ கூட உங்களுக்கு சீட் அலாட் ஆகலாம். இப்போ சீட்டு கிடைச்ச மாணவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கெல்லாம் போகலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 சீட்டு கிடைச்சவங்க ஜூன் 24ஆம் தேதி, அதாவது மார்னிங் 9 o'clock பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டியூஷன் ஃபீஸை. அதே போல் ரவுண்டு 2 சீட் அலாட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி காலையில் 9 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்டு 3 சீட்டு கிடைச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி காலையில் 9 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்டு 4 சீட்டு கிடைச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி காலையில் 9 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் பேமெண்ட் பண்ணாதான் ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்க முடியும். அதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸை பே பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 சாய்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அதுலேருந்து மேலே உள்ள சாய்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா கூட ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்லைடிங்கில் உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட கடைசியாக ஜூலை 12ஆம் தேதி அப்போ உங்களுக்கு ஸ்லைடிங்கில் கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கிடைச்ச சாய்ஸஸை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய காலேஜ் அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். இதே போல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு. அவங்க எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் தெரியாமல் இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்த்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணணும்னா அது ஒரு வாட்ஸ்அப் பாட்டுக்குள்ளே போகும். பல பேருக்கு அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் சின்ன டெமோ வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள்.